உங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்னா இயேசுவுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு விக்கிரகத்தை உருவாக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன் நான். என் பெயரே நடராஜன், என் அப்பா பேர் நாகராஜன், எங்க அம்மா பேர் லட்சுமி, எங்க அக்கா பேர் சுப்புலட்சுமி, என் பாட்டி பேர் பாக்கியலட்சுமி. எங்க பாரம்பரியமே விக்கிரகங்களை அலங்கரிப்பதும் அலங்கரிக்கிற பொருட்களை உருவாக்குறதா எங்க வாழ்க்கையின் வாழ்வாதாரம். இந்த சொந்த ஊர் கோட்டார். எங்களுக்கு கோட்டார்ல சொந்தமா 2 வீடு இருந்தது. சொந்தமா விக்கிரகங்களுக்கு அலங்கார பொருட்களை உருவாக்கக்கூடிய சொந்த ஃபேக்டரி நடத்திட்டு இருந்தோம். நல்ல செழிப்பு தான், வருமானம் இருந்தது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை ஆராதிக்கிறவனுக்கு என்ன பெருகுமா? வேதனை பெருகும். எவ்வளவுதான் நாங்க அந்நிய தெய்வத்தை ஆராதித்தாலும் அலங்கரித்தாலும் எங்க வாழ்க்கை வேதனை. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு ரத்தம் சிந்துவாங்க, யாராவது ஒருவர் கண்ணீர் வடித்துட்டே இருப்பாங்க. எங்க வீட்டுக்குள்ள யாருக்கு முகத்தை பார்த்தாலும் ஒரு துக்கம் காணப்படும். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, துக்கம் எங்க குடும்பத்தை மாத்திரமல்ல என்னையும் பிடிக்க ஆரம்பித்தது. நானும் என்னுடைய 16 வயசுல விக்கிரகத்தை அலங்கரிக்கும்படியாய், விக்கிரகத்தை ஆராதிக்கும்படியாய் அவைகளுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். நல்ல கவனமா கேளுங்க. எத்தனை இடங்களை காவடி எடுத்து நாங்க போயிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை கோயில்ல போய் நான் அலங்காரம் பண்ணி இருக்கிறேன், எத்தனை கோயில்ல போய் நான் பூஜை செய்திருக்கிறேன். ஆனா என் 16 வயசுல விக்கிரகத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது 16, 17, 18, 19 வயசில் நான் ஒரு மிகப்பெரிய குடிகாரனாய் மாறினேன். குடிக்கிறதுக்கு பணம் இல்லை என்றால் என் ரத்தத்தை விட்டு நான் மதுபானம் வாங்கி கொடுத்திருக்கிறேன். சொற்ப விலையில் கிடைக்கக்கூடிய கஞ்சா போன்ற போதை பொருட்களை வாங்கி பயன்படுத்தியிருக்கிறேன். குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தா என் நிமித்தமாய் என் தாயாருக்கு வேதனை. இந்த கைகளினால் என் தாயாரை பல முறை இந்த கைகளால் அடித்து வேதனைப்படுத்தியிருக்கிறேன். வீட்டுக்கு வந்தா வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை உடைக்கிறது, அசிங்கமான வார்த்தைகளை திட்டுறது, மிருகத்தை போல, துன்மார்க்கனை போல, ரவுடியை போல நான் வாழத் தொடங்கினேன். இந்த சூழ்நிலையில் எந்த சாப வியாதியினால் என் தகப்பனார் மரித்தாரோ அதே சாப வியாதி என்னுடைய 19ஆம் வயதில் என் சாப வியாதியினால் தாக்கப்பட்டேன். அந்த வியாதியினால் என் கால்கள் பலவீனம் அடைந்தது. புழுக்களால் ஒவ்வொரு நாளும் நானும் அலறி துடிக்க ஆரம்பித்தேன். இந்த சூழ்நிலையில நான் நினைக்கிறேன், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒருவராலையும் முடியாது. எந்த ஜோசியக்காரனாலையும் எந்த மந்திரவாதியினாலையும் என் துக்கத்தை மாற்ற முடியாது. என் துக்கத்தை மாற்ற நம் மரணத்தை தவிர வேறு எதிலையும் எனக்கு முடிவு இல்லை என்று சொல்லி தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன். 2 முறை தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன். 3வது முறை தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்குரிய எல்லா ஆயத்தங்கள் செய்து கொண்டிருந்த போதுதான் நான் இருந்த இடத்தில் ஒரு 2-3 அண்ணன்மார்கள் ஒரு இடத்துல கூடி செபிப்பாங்க. ஒரு அண்ணன் என்கிட்ட வந்து சொன்னாங்க, தம்பி, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒருவரால் முடியும். யாருன்னு கேட்ட, இயேசுன்னு சொன்னாங்க. நான் சிரிக்க தொடங்கிட்டேன். இயேசுவால் எப்படி என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும்? இத்தனை தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்திருக்கிறோம். 3 கோடி தெய்வங்களில் இயேசு ஒருவர்தான். அவராலையும் எனக்கு அற்புதம் நடப்ப வாய்ப்பு இல்லை. அவங்க சொன்னாங்க, இயேசுவால் உனக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. என்ன மெல்ல கையை பிடிச்சி அவங்க கூடி இருக்கிற இடத்துக்கு கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூடி அங்க போனா நல்ல பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க. ஜெபம் முடிந்து நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் வந்தது. மறுநாள் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாது. மறுநாள் மாலை நேரத்தில் மீண்டும் என் கால்கள் பயங்கரமான வலி வேதனையினால் தவித்து நான் சத்தம் போட்டு இருக்கிறேன். மாலை நேரத்தில் ஒரு நண்பன் அந்த வழியை வந்து சொல்றான், மக்கா கால் வலிக்கா, வா நம்ம ஆளுக்கு ஒரு மதுபானத்தை வாங்கி குடிப்போம். என்னை மெல்ல கையை பிடிச்சிட்டு எங்க கூட்டு போற மதுபான கடைக்கு மெல்ல கூட்டிட்டு போறான்.
சரியா இரவு 8:15 மணி போல் இருக்கும். நான் மதுபான கடையினுடைய வாசலுக்கு முன்னே போய் நிற்கும் போது ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்னா, அந்த வாலிபர்கள் எனக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு சத்தம் என் காதில் கேட்டவுடன் மதுபானத்துக்கு போய்கொண்டது. என் கால்கள் அதே இடத்தில் நிற்க தொடங்கினது மாத்திரமல்ல, என் கால்கள் மெல்ல திரும்ப ஆரம்பிக்கிறது. எங்க தெரியுமா? அந்த வாலிபர்கள் இருக்கிற ஜெபிக்கிற இடத்துக்கு நேராக என் கால்களை ஒருத்தர் திருப்ப ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, தெக்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறார். நாங்க உள்ள போகும்போது அவருக்கு கையை பிடிச்சிட்டு போறேன். இந்த மதுபான கடைக்கு போகும்போது ஒருவனுடைய உதவியோடு தான் போறேன். ஆனா எப்போ கத்தரியா சிறையிருப்பிலிருந்து என்னை திருப்பினாரோ, இப்போ அவன் சோழிலிருந்து என் கை எடுக்கப்பட்டது. ஏன்னா என்னை திருப்பினவர் என்னை சுமக்க தொடங்கினார். என்னை சுமக்க தொடங்கினார். நடக்க முடியாத இதே கால் நடக்க தொடங்கினது. செயலற்று போனவன் நான், மரித்து போக வேண்டும் என்று முடிவெடுத்தவன் நான். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்ன அதற்கு இயேசுதான். என் கால்கள் பலனடைந்தது மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஓடி போறேன். ஒரு மேல் வீட்டு அறையில அந்த வாலிபர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். அது உள்ள போன உடனே என் கண்கள் மூடப்பட்டது. என் தலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய அக்கினி தீ பிளம்பு என் தலைக்கு மேலே வந்து நிற்கிறது. அதிலிருந்து வெளிப்படுகிற பிரசனம் என் சரீரத்தை தாங்க கூடாத அளவு இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த தீ பிளம்பு இரண்டாய் பிளக்க தொடங்கினது. அது இரண்டாய் பிளந்த போது ஒரு அக்கினிமயமான ஒரு கரம் அந்த தீ பிளம்பை பிளந்து கொண்டு என் சரீரத்தின் மேலே, என் தலைக்கு மேலே வந்து அமர்ந்தது. அந்த கரம் என் மேல வந்து அமர்ந்த போது பல வருஷமாய் பிசாசின் பிடியில் இருந்த என்னை, பாவத்தின் வல்லமையில் இருந்த என்னை, சாப வியாதியில் இருந்த என்னை அந்த கரத்தின் வல்லமை ஒரே நிமிடத்தில் ஒரு விடுதலையை கொடுத்தது. தேவ ஜனமே, நல்ல கவனமாக கேளுங்க. எத்தனை தெய்வத்தின் கரத்தை உண்டாக்கின கரம் என்னை உண்டாக்கினவர். அவர் தம்முடைய கரத்தை கொண்டு என்னை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க துக்கத்துல சாகணும்னு நினைச்சேன்னா இனி நான் உயிரோடு இருக்கிற காரணம் இயேசுங்க. நீங்களோ அழுது புலம்புவீர்கள். ஆண்டவர் சொல்ல, இனி உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கத்தை கத்தர் சந்தோஷமா மாற்ற போறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க ஆண்டோட ஊழியத்தை தெரு தெருவாய் போய் நின்று பிரசங்கிக்கிறோம். சில நேரத்தில் அவமானமா இருக்குது, பயமா இருக்குது. சில இடத்துல துரத்தப்படுகிறோம். சில ஊழியர்களால் காயப்படுத்தப்படுகிறோம். சில இடங்களில் தரக்குறைவாய் நடத்தப்படுகிறோம். ஆனால் நாங்க அதை குறித்து கவலைப்படல. பேசட்டு, தரக்குறைவா சொல்லட்டு, எவ்வளவு வேலை எங்களை அசிங்கப்படுத்திட்டு போ. ஆனாலும் நாங்கள் இயேசுவுக்காக தெருவில் இறங்கி அவரை அறிவித்தே தீர்வோம். ஏனென்றால் இந்த வாழ்வை கொடுத்தது அவர். என்னை பரியாசம் பண்ணுகிறவன் எனக்காக மரிக்கவில்லை. என்னை குறித்து அவதூறு பரப்புகிறவன் எனக்காக இரத்தம் சிந்தவில்லை. ஓ தேங்க் யூ ஜீசஸ். எனக்காக மரித்தது அவர்தான். எனக்காக இரத்தம் சிந்தினது அவர்தான். அவருக்காக தான் இந்த சங்கர். ஆமென்.